மற்றவர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் நிரந்தரமாக இருக்கிறது திகாவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொன்னார்கள். எனவே அதுதான் உண்மை. யார் இருந்தாலும் யார் போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. தாய் கழகம் இருக்கிறது, கழகம் இருக்கிறது. நாம் நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய தெம்பு இருக்கிறது, அதில் துணிவும் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் எப்படி பேசுகிறார் என்று சொன்னால், ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றத்துக்கு அழித்து விடுவேன் என்று புறப்பட்டவர்கள் ஒரு காலகட்டத்தில் அவர்களே அழிந்து போய் திருப்பி திமுகவுக்கு வந்தபோது அவர்களையும் வாழ வைத்தது திமுக, அதையும் வாழ வைத்தது நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவர் கலைஞர் தளபதி அவர்கள். அவரை பற்றியெல்லாம் இன்றைக்கு தவறாக பேசுகிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. யார் தன்னை பற்றி தவறாக பேசி வேலிலே சென்றாலும் கூட அவர்களுக்கும் சேர்ந்து வாழ வைக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தலைவர் தளபதி. எனவே அவர் வழியிலே இருந்து நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எதுவரினும் தலைவருடைய என்ன சொல்கிறாரோ அந்த கட்டளை ஏற்று செயல்படுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்கவும் அப்படித்தான் செயல்படுவோம். எனவே ஆசிரியர் அவர்கள் இந்த திருமணத்தை தலைமையேற்று நடத்துவது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. மணமக்கள் வாழ்க, மணமக்கள் வாழ்க, மணமக்கள் வாழ்க என்று சொல்லி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். ராஜா அவர்கள் என்னிடம் சொல்லி படிக்க சொல்லியிருக்கிறார்கள். திரு இளவழகன், திருமதி கண்ணகி இணையரின் அன்பு மகன் திருநெறி செல்வன் ஆஇ தமிழர் தலைவர் MBA அவர்களுக்கும், திரு பே ராஜசேகர் திருமதி குமாரி இணையரின் அன்பு மகள் திருநெறி செல்வி ரா பிரியா BA அவர்களுக்கும் 13/6/2006 அன்று சேலம் அம்மாப்பேட்டையில் அமைந்துள்ள கொங்கு வேளாளர் திருமண மண்டபத்தில் தாய் கழகமாம் திராவிட கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் தலைமையில் வாழ்க்கை இணை ஏற்பு விழா நடைபெறும் இனிய செய்தினை திராவிட கழக பிரச்சார செயலாளரும் திரு இளவழகன் அவர்களின் தங்கையுமான திருமதி அருள்மொழி அவர்கள் வாயிலாக அறிந்து மகிழ்ந்தேன். நமது இயக்கத்தின் குடும்பத்தில் நடைபெறும் இந்த சுயமரியாதை திருமணம் என்பது எனது இல்லத்தில் நடைபெறும் விழா. இல்லற வாழ்க்கை பயணத்தில் அடியெடுத்து வைக்கும் மணமக்கள் எல்லா வளமும் பெற்று திகழ்ந்திட என் அன்பு வாழ்த்துக்கள். சமுதாயத்தில் நாம் காண விரும்பும் சமத்துவம் இல்லறத்திலும் இருக்க வேண்டும். தந்தை பெரியார் நமக்கு ஊட்டியுள்ள பகுத்தறிவு உணர்வும் சுயமரியாதை உணர்வும் மணமக்களது வாழ்க்கையை வழிநடத்தட்டும். இங்கனம் மு.க. ஸ்டாலின். வணக்கம்.